பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதை விட வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு தான் கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வழியை தான் எல்லாரும் இப்போ பின்பற்றிட்டு வரோம். இன்று கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றும் பலரது உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். பல பேர் வீட்டில் ரேஷன் கார்டில் கேப்டனோட பேர் இல்லாட்டியும் அவங்க சாப்பிடுற ஒரு அரிசியும் கேப்டன் பேர் எழுதிதான் இருக்கு. அப்படி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் கேப்டன் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்பவர். கேப்டன் அவர்கள் சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலில் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராக, மனிதநேயமிக்க ஒரு மனிதராக, ஒரு அன்னை தெரசாவா வாழ்ந்து கொண்டிருந்தவர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கேப்டனுக்கு வீர வணக்கம், கேப்டனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கேப்டனுக்கு வீர வணக்கம். அதே மாதிரி சமீபத்தில் கூட விஜய் சார் 2வது மாநில மாநாடு நடத்தினாரு. அந்த 2 லட்சம் தொண்டர்களும் ரசிகர்களும் உள்ள அந்த கூட்டத்தில் கூட தன்னுடைய அண்ணனை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணா என்று சொன்னார். இன்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நமது கேப்டன் அவர்களை நன்றி மறவாமல் அவ்வளவு தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியிலும் அவரது பேரை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எல்லா இடத்திலுமே எப்படி நம்ம தெய்வத்தை கும்பிட்டு நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்கிறோமோ அப்படி ஒரு தெய்வமாக இருந்து கொண்டு இருப்பவர் தான் நமது கேப்டன். எங்கள் குலசாமி கேப்டன் ஐயா. நீங்க வேணா பாருங்க, நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு பேனா எடுத்து முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம். கூடிய விரைவில் அதற்கு மாறாக நிகராக கேப்டன் என்று பெயர் எழுதி வைத்து தான் நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். அதற்கான நேரம் காலமும் கூடிய விரைவில் வரதான் செய்யும். அதே மாதிரி சில பேர் கேட்டீங்க, விஜய் சார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அவர்கள் கேப்டனோட மகன் சண்முக பாண்டியன் அவர்களை சினிமாவில் 2 பேரும் இணைந்து நடித்து இல்ல இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். விஜய் சார், நீங்க ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆகிவிட்டால் உங்களது மகன் இயக்குனராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நமது கேப்டனுடைய மகனை வைத்து கேப்டனுடைய விஜய் சார் அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு நன்றி கடனாக விஜய் அவர்களின் மகன் சஞ்சய் அவர்கள் இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் விரைவில் கேப்டன் அவர்களது மகனை வைத்து ஒரு படம் இயக்கி கூட கொடுக்கலாம். அது விரைவில் நடக்கலாம். ஏனால் நன்றி மறவாதவர் விஜய் சார் அவர்கள். இந்த நேரத்தில் கேப்டன் கேப்டன் கேப்டன். ஓகே, நன்றி.